என்னடா இது! விஜயா வந்து அவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா. ஆனா வீட்ல யாருமே வந்து அத எதிர்த்து கேட்கறாங்களே இல்லையே! ஜஸ்ட் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுர்றாங்க. கடைசில மீனாவே வீட்ட விட்டே தொரத்திட்டாங்க. இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனுமே இல்ல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, அண்ணாமலை தரமான ஒரு சம்பவம் பண்ண போறாரு. அதுதான் நாளைக்கு எபிசோட்ல நடக்கப் போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "சரி இவ்வளோ பேசுறீங்களே, மீனாவ எப்ப கூட்டிட்டு வர போறீங்க?" அப்படின்ற மாதிரி நேரா வந்து ஸ்ருதி கிட்டயும், ரவி கிட்டயும், முத்துக்கிட்டயும் வந்து கேட்கிறாரு. உடனே வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "அவ தான் போயிட்டாளேப்பா! மறுபடியும் ஏன் கூட்டிட்டு வரணும்? அம்மா எத்தன தடவ தான் உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கெல்லாம் புரியாதா? அந்த சாமியார் சொன்னத நம்புங்களேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "நாங்க ஏன்டா அத நம்பணும்?" அப்படின்ற மாரி ரவி வந்து கேட்கிறாரு. "எத்தன வாட்டி சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் புரியவே புரியாதுல்ல?" அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. அப்போ வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "நாங்களும் எத்தன தடவ சொல்றோம், நீங்க படிச்ச முட்டாள் அப்படின்றது. அது உங்களுக்கு புரியுதில்லல்ல?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மனோஜ் வந்து, "ஏய்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து முத்து சொல்றாரு, "அவ என்ன தப்பா சொல்ட்டா? சரியா தானே சொல்லியிருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து, "அப்பா பாருங்கப்பா" அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்ல, உடனே அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அவங்க இல்ல நானே சொல்றேன். நீ ஒரு படிச்ச முட்டாள் தான்டா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அம்மா" அப்படின்ற மாதிரி விஜயாவ பார்க்குறாரு மனோஜ். அப்ப விஜயா வந்து கேட்கறாங்க, "என்ன எல்லாரும் சேர்ந்து என் புள்ளைய வந்து அசிங்கப்படுத்துறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து முத்து சொல்றாரு, "உன் புள்ளைய அசிங்கப்படுத்துறதுக்கு நாங்கலாம் தேவையில்ல. அவனே போதும்" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்க நேரம் அண்ணாமலை வந்து சொல்றாரு, "சரி என்ன முடிவு? மீனாவ எப்ப கூட்டிட்டு வர போறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. உடனே வந்து முத்து சொல்றாரு, "இல்லப்பா நான் வர சொல்ட்டேன். ஆனா அவ கேட்கிறா இல்ல. அதாவது என்னால மாமாக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி அவ பயப்படுறா. அம்மா சொல்லி, சொல்லி, சொல்லி அவ மைண்ட்லயே அந்த சாமியார் சொன்னது உண்மையோ அப்படின்ற மாரி நம்ப வச்சுட்டா" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. "என்னடா இது முதல்ல அந்த சாமியார தேடி பிடிங்க. அந்த சாமியார்னால தான் இவ்வளவு பிரச்சனையும். அவள முதல்ல இங்க கூட்டிட்டு வாங்க" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "நாங்க எங்க கூட்டிட்டு வரது? அம்மாக்கு தெரிஞ்ச சாமியார். அம்மா தான் கூட்டு வரணும்" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. உடனே வந்து ஸ்ருதி வந்து கேட்கறாங்க, "ஓ! உங்களுக்கு தெரிஞ்ச சாமியாரா? நல்லது, நல்லது. அப்ப மீனாவ தானே வெளிய போ சொல்லுவாங்க. உங்கள போ சொல்ல மாட்டாங்கல்ல?" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கேட்கறாங்க. "இல்ல, இல்ல. அது வந்து சிந்தாமணிக்கு தெரிஞ்ச சாமியார். அப்பாடா! அவங்க ரொம்ப நல்லவங்கல்ல. அவங்க சொன்னா நல்லதா தானே இருக்கும்" அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. "சிந்தாமணிய பத்தி உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்கறாங்க. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "உங்கள விட நல்லா தெரியும்" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு, "போய் சிந்தாமணி ரெக்கமெண்ட் பண்ண சாமியாரையா கூட்டிட்டு வந்த?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. "ஏன் சிந்தாமணிக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்கறாங்க. "ஓ! உங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சிந்தாமணி நல்லவங்க தான்" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? ஆளாளுக்கு என்னையும் என் புள்ளையும் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க" அப்படின்ற மாரி விஜயா வந்து கேட்கறாங்க. "அசிங்கம்லாம் படுத்தல. நீங்களே தான். அப்ப சொன்ன மாதிரி தான். நீங்களே உங்கள அசிங்கப்படுத்திக்கிறீங்க" அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்து கேட்கறாங்க. உடனே வந்து முத்து சொல்றாரு, "சரி சிந்தாமணி சொன்ன சாமியார் தான். அவங்க எங்க இருப்பாங்க? எங்க போய் அவங்கள மீட் பண்ணலாம்?" அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கறாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் தெரியாது எனக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இல்ல எனக்கு இப்படி ஆயிருச்சு. இதுக்கு வந்து ஏதாவது பரிகாரம் இருக்குல்ல, அத செய்யலாம். இல்ல அப்படின்னா நான் வந்து வீட்ட விட்டு போயிட்டேன்ல, அதுக்கு வந்து ஏதாவது பரிகாரம் பண்ணி என்ன வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலாம்ல. அப்படி ஏதாவது இருக்குமா ஆன்டி?" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கேட்கறாங்க. உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, அதுக்கெல்லாம் ஏன் பரிகாரம்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல, இல்ல, இல்ல. நம்ம மனோஜுக்கு இப்படி ஆயிருச்சு, குடும்பம் இப்படி ஆயிருச்சு. அங்கிளுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது. அங்கிள் உயிரோட இருக்கணும் அப்படின்னா, மீரா வெளிய போனா நல்லது அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்கல்ல. அதே மாதிரி நான் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கும் ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்க தானே?" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. "அதுவும் சரிதான்" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. "இவ திருந்த மாட்டா" அப்படின்ற மாரி சிரிக்கிறாரு. அப்ப உடனே வந்து ஸ்ருதி வந்து கேட்கறாங்க, "அப்ப சொல்லுங்க ஆன்டி அவங்க எங்க இருப்பாங்க?" அப்படின்ற மாரி கேட்டோனே, "இல்ல அன்னைக்கு வந்து சிந்தாமணி வந்து ஒரு கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. அந்த கோயில்ல தான் அவங்க இருப்பாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அந்த கோயிலுக்கு வந்து வாரம் வருவாங்களாம். வந்து அங்க குறி சொல்லுவாங்களாம். அவங்க கிட்ட வந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்கள ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளினாங்க. அவங்க சொன்னா நடக்குமா?" அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. "சரி அப்ப நாங்க போய் பார்ப்போமே அவங்கள" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கேட்கறாங்க. உடனே வந்து முத்து சொல்றாரு, "நானும் வரேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப விஜயா சொல்றாங்க, "இல்ல, இல்ல நீ வர வேணாம். உன்ன கண்டாலே அந்த பொம்பள பயந்து ஓடிரும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் வாரேன். நான் அதுகிட்ட வரல. நான் சைட்ல இருந்து பார்த்துக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க? உண்மையா நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அண்ணாமலை, "என்னடா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "கொஞ்சம் இருங்கப்பா" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. "அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல, அத நம்பத்தானே வேணும் நாங்க" அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. "இது என்னடா இது? இவ்வளோ நேரம் நம்ம பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே வந்து விஜயா பக்கம் பேசுறாங்களே" அப்படின்ற மாரி அண்ணாமலை குழம்பி போயிருக்காரு. அப்ப உடனே வந்து மனோஜ் வந்து, "எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. நான் கிளம்ப போறேன்" அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே கிளம்பி போறாரு. விஜயா வந்து செம்ம சந்தோஷத்துல வந்து, எல்லாருமே வீட்ல இத பத்தி நம்புறாங்க. அப்ப வந்து நாங்க சிந்தாமணி கிட்ட பேசி சரியான பரிகாரத்த கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து சிந்தாமணிக்கு வந்து ஃபோன் பண்றதுக்கு உள்ள ஓடி போறாங்க. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, "என்னப்பா இது மேட்டரே புரியாம இருக்கீங்களே" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "என்னடா இது ஆளாளுக்கு நீங்க அவ பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்ற மாரி கேட்கிறாரு அண்ணாமலை. அப்ப உடனே வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "இல்ல அங்கிள் இது வந்து நம்மோட பிளான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன பிளான்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல கண்டிப்பா அந்த பொம்பள வந்து ஒரு ஃப்ராட் பொம்பளையா தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்றவங்கள கூட ஓகே அவங்க வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் அதால யாருக்கும் பாதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா இந்த பொம்பளையால வந்து நம்ம குடும்பத்திலே வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதனால கண்டிப்பா இது ஒரு ஃப்ராடு பொம்பள தான். அதனால அதனுடைய ஃப்ராடுத்தனத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அது இருக்க இடத்துக்கு போணும். அங்க போய் என்னென்ன திருகுதாளம் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அதனால நம்ம போறது தான் சரியா இருக்கும்" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. ரவி
சொல்றாரு, "அது நல்ல ஐடியா தான். அதத்தான் பண்ணி ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "நம்ம 3 பேரும் போவோம். அம்மாவையும் கூட்டிட்டு போவோம். என்ன அந்த பொம்பள பேசுது அப்படின்னு பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா வந்து வாராங்க. "நான் பேசிட்டேன் சிந்தாமணி கிட்ட. இன்னைக்கு ஈவ்னிங் வந்து அவங்க கோயிலுக்கு வருவாங்களாம். அங்க வந்து பாருங்க. அது எப்படி சக்தி வாய்ந்த ஒரு சாமியார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அதையும் பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு சொல்லி முத்து மைண்ட்ல சொல்லிட்டு, "ஓகேம்மா வாரேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னடா இது நம்ம பக்கம் திடீர்னு மாறிட்டாங்களே அப்படின்ற மாரி விஜயா வந்து யோசிக்கிறாங்க. அப்ப வந்து ஸ்ருதிய பார்த்து சொல்றாங்க, "பாத்தியா நான் தான் சொல்றேனே அந்த காலத்துல இருந்து நாங்க இதத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. நீங்க வந்து இப்ப வந்து படிச்சுட்டு இது மூட நம்பிக்கை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா என் வழிக்கு வந்தீங்களா? இதுதான் நிரந்தரம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அப்படியே கெத்தா நடந்து உள்ள போறாங்க. அப்ப வந்து ஸ்ருதி வந்து வாய மூடிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவ்னிங் வந்து கோயிலுக்கு போறாங்க. அங்க சிந்தாமணியும் வந்துட்டாங்க. அப்ப சிந்தாமணிக்கு முத்துவ பார்த்தோனே பயங்கர ஷாக்கு. முத்து இவன் எங்க வந்திருக்கான் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்ப வந்து விஜயா டக்குனு வந்து சொல்றாங்க, "இல்ல இல்ல எல்லாருமே வந்து அந்த சாமியார பார்க்கணுமா, பரிகாரம் கேட்கணுமா, ரவியும் ஸ்ருதியும் மறுபடியும் சேர்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்க போறாங்களாம். அதுக்கு தான் வந்திருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே சிந்தாமணிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் ஒரு பயம். இது யாராவது நடிக்கிறவங்க தப்பா நடிச்சு மாட்டி விட்டுருவாங்களோ தெரியல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாமியார் வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கா குறி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கூட பக்கத்திலே வந்து முத்து, ரவி, ஸ்ருதி 3 பேருமே உட்கார்ந்திருக்காங்க. அப்ப ஸ்ருதிக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஒருத்தங்க வந்து கேட்கறாங்க, "ஏம்மா ஸ்ருதி என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க. "யாரு?" அப்படின்னோனே, "நான் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா நீங்க தான்." அப்ப அவங்க டக்குனு கேட்கறாங்க, "என்னம்மா நீ வந்து இப்ப டப்பிங் எல்லாம் விட்டுட்டியா? அந்த பக்கம் வாரதே இல்ல. இப்ப நீயும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா சேர்ந்துட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்லையே" அப்படின்னு சொன்னோனே, "அப்ப ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இங்க வந்து ஷூட்டிங் ஒத்திகை நடக்குது தெரியாதா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இது ஷூட்டிங் ஒத்திகையா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமா. நம்ம எல்லாருக்குமே வந்து இதுல நடிக்கிறதுக்கு பணம் தருவாங்க." அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. "பணம் தருவாங்களா? யார்?" அப்படின்னோனே, "அந்த சாமியார் மாரி உட்கார்ந்திருக்காங்கல்ல, அவங்க தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து தெரியாம கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து அவங்க கேட்கறாங்க, "அப்ப நீ அதுக்கு வரலையா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல இல்ல நான் வந்து அவங்க சாமியார் நினைச்சுட்டுல வந்து உட்கார்ந்திருக்கேன்." "ஐயய்ய! அது சாமியார்லாம் கிடையாது. அதுவும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். உனக்கு தெரிஞ்சிருக்காது. அது வேற ஸ்டூடியோ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டக்குனு பக்கத்துல வந்து ரவி கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. ரவிக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே வந்து ரவி வந்து முத்துவ தட்டி முத்து கிட்ட இந்த விஷயத்த வந்து சைலன்ட்டா சொல்றாரு. அப்ப முத்துவுக்கும் வந்து புரிஞ்சிருச்சு. செம்ம கோவம் வந்துருச்சு. எழும்ப போறாரு. ரவி வந்து முத்துவ வந்து அடக்குறாரு. "கொஞ்சம் இரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்." அப்படின்ற மாரி சொல்லி அடக்குறாரு. அப்படியே வந்து பார்த்தோம்னா, இவங்களோட டர்ன் வருது. அப்ப வந்து ஸ்ருதியும் ரவியும் கேட்கறாங்க, "நாங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். இப்ப வந்து ஒரு சில பிரச்சனைகளால பிரிஞ்சிருக்கோம். சோ நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப அந்த சாமி வழமை போல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. "உங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு பொம்பள தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து ரவி அப்படியே திரும்பி பார்க்குறாரு ஸ்ருதிய. ஸ்ருதியும் வந்து ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. "அந்த பொம்பளையோட பேரு நீது தானே?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. பட் வந்து இவங்க வந்து ஒரு ஷூட்டிங் சாமியார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுல்ல. ஆனா யோசிக்கிறாங்க, "யார் இது இவங்கள்ட்ட சொல்லியிருப்பா?" அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போதே மனோஜும் வந்து விஜயாக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரா கோயிலுக்கு வந்துர்றாரு. மனோஜ் கோயிலுக்கு வந்தோனே சிந்தாமணிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவங்க வந்து பிளான் பண்ணது நீத்து, ரவிக்கு மட்டும் தான். முத்து வந்ததே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. இதுல மனோஜும் வந்துட்டாரே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த சாமியார் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "அந்த நீத்துவால தான் உங்க குடும்பத்திலே பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அந்த பொண்ணுக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது?" அப்படின்ற மாரி ரவி வந்து கேட்கிறாரு. அப்போ வந்து சொல்றாங்க, "இல்ல பண்ணி வைக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எப்படி?" அப்படின்னு கேட்டதுக்கு, "உன் அண்ணன் இருக்கான்ல, இப்போ ஒருத்தன் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து செட்டில் ஆயிரும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே விஜயாக்கு வந்து பயங்கர ஷாக். என்னடா இது நான் நினைச்சது அப்படியே சாமியார் சொல்றாங்களே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து சிந்தாமணிய பார்க்குறாங்க. "பாத்தீங்கல்ல நான் இதான் நினைச்சேன் சாமியாரா தான் சொல்றாங்க." அந்த பக்கம் பார்த்தா மனோஜுக்கு பயங்கர ஷாக்கு. "என்ன இது இந்த சாமியார் தானே சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரோஹிணி கடத்தல தான் மறுபடியும் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தா இப்படி சொல்றாங்களே. பட் நல்லது தான். எனக்கு ரோஹிணி வேணாம்." அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அவருக்குள்ள யோசிக்கிறாரு. அது வந்து ஒரு தற்குறி அப்படின்றதால வந்து இத வந்து கூட யோசிக்கல. சந்தோஷம். எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல வந்து இருக்காரு. அப்படியே ஸ்ருதியும் ரவியும் "சரிங்க சாமி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து எழும்புறாங்க. முத்து வந்து அப்படியே எழும்புறாரு. முத்துட்ட கேட்கறாங்க, "உங்களுக்கு எதுவும்?" அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, "இல்ல, இல்ல எனக்கு ஒண்ணும் வேணாம்." அப்படின்ற மாரி முத்து எழும்புறாரு. அப்படியே நேரா வந்து சிந்தாமணி கிட்ட போறாங்க. போயிட்டு அப்படியே சிந்தாமணிய மொறச்சுட்டு, "போம்மா ஆன்ட்டி" அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்து கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து போவோம் அப்படின்ற மாரி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, ஸ்ருதி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாம அந்த சாமியாரும் ஒரு ஸ்டூடியோல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்து அங்கேயே சாமியார் வேஷம் தான் நெறைய போடுவாங்களாம். இப்ப வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து தான் சிந்தாமணி வந்து நடிக்க வச்சு உங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத வந்து நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். ஆனா அப்படின்னா இவங்கலாம் தப்பிச்சுருவாங்க. போலீஸ் எல்லாம் செட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இவங்களலாம் அந்த டைம்
ரெண்டையும் வச்சு அரெஸ்ட் பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி. முத்துவும் சொல்றாரு, நானும் எனக்கும் செம கோவம் வந்துருச்சு. அந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்க எஸ்கேப் ஆயிருவாங்க. சிந்தாமணிய கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விஜயா வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல. நீங்க எல்லாருமே வந்து மீனாவை காப்பாத்துறதுக்காக எனக்கு கதை சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாமா, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. எனக்கும் கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. இதை கேட்டோன்னா அண்ணாமலைக்கு செம்ம காண்டு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மீனாவை வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த போலி சாமியார் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நீங்க 2 பேரும் நம்பிட்டு இருக்கீங்க. இப்ப இவங்க எல்லாருமே அவங்க வந்து போலி சாமியார் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லியும் நம்புறீங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கடுப்பாகி அண்ணாமலை வந்து அவர்கிட்ட இருந்த ஸ்டிக்காலே வந்து விஜயாக்கும் மனோஜுக்கு வந்து வெளு வெளுன்னு விழுக்கிறாரு. விஜயா வந்து ஐயோ என்னங்க என்னங்க அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி கம்ஸ் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸ் பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.